Taste the Daily. தேனியில் தேர்தல் நடத்தும் அலுவலரை முற்றுகையிட்டு செய்தியாளர்கள் போராட்டம் நடத்தினர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். செய்தியாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதற்கான காரணம் என்ன? விவரங்கள். நிச்சயமாக உமேஷ், நாடு முழுவதும் இன்று நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தேனி நாடாளுமன்றத்துக்கு பதிவான வாக்குகள் தேனி அருகே உள்ள கொடுவிலார்பட்டி கம்மாவார் பள்ளியில் வைக்கப்பட்டு இங்கு தற்போது காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை பணிகளை பொறுத்தவரையும் மிகவும் மந்தமான நிலையில் நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ண தொடங்கிய நிலையில் காலை 8:45 மணிக்கு மேல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளருக்கென ஒதுக்கப்பட்ட பிரத்யேக அறையில் மட்டும்தான் அமர வேண்டும் என்றும் அவர்களுக்கு முறையான தகவல் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலை 10:30 மணி வரை முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் கூட செய்தியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கேட்டும் எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த செய்தியாளர்கள் அறையிலிருந்து ஊர்வலமாக நடந்து சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்கு சென்றனர். அப்போது அவர்களை செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்தனர். இதனால் செய்தியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சஜீவனா செய்தியாளர்கள் போராட்டம் குறித்து எந்தவித பதிலும் கூறாமல் செய்தியாளர்களை எளிதாக கடந்து சென்று விட்டார். இது செய்தியாளர்களை மேலும் ஆத்திரப்படுத்தியது. எங்களுக்கு முறையான தகவல்களை வழங்க வேண்டும், மேலும் வழக்கமான தேர்தல்களில் நடைபெறும் கட்டுப்பாடுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செய்தியாளர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் சென்று செய்தி சேகரிக்க மிகவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் பெரும்பாலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதே என்று கூறும் வகையில் பெரும்பாலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. செய்தியாளர்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துவிட்டு நீங்களும் தகவல் தரவில்லை என்றால் நாங்கள் எப்படி செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்று செய்தியாளர்கள் முறையிட்டனர். இதற்கு எந்த ஒரு முறையான பதிலும் தெரிவிக்காமல் மாவட்ட ஆட்சியர் கடந்து சென்ற நிலையில் காவல்துறையினர் செய்தியாளர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் செய்தியாளர்களின் அறைக்கு திரும்ப அழைத்து வந்தனர். அப்போது மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அங்கு வந்து இனிமேல் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கான முடிவுகள் விரைவாக தெரிவிக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த செய்தியாளர்களின் போராட்டமானது முடிவுக்கு வந்தது. மேலும் செய்தியாளர்களை ஒரு சில வார்த்தைகள் காவல்துறையினர் கடுமையாக பேசியதால் செய்தியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான காரசாரமான விவாதமும் ஏற்பட்டது. உமேஷ், இந்த சம்பவம் காரணமாக தேனி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன், இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? நிச்சயமாக உமேஷ், இந்த வாக்கு எண்ணிக்கை பணிகளில் மொத்தம் 6074 ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை தெரிவிப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக அனுபவம் இல்லாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனுபவம் இல்லாத ஊழியர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதால் தேர்தலில் பணியாற்றிய முன் அனுபவம் இல்லாததாலும் இந்த தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் மிகவும் தாமதம் ஏற்படுகிறது என்று பெரும்பாலும் குற்றச்சாட்டு உள்ளது. பொதுவாக மற்ற மாவட்டங்களில் 4 சுற்றுகளுக்கு மேல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 11 மணிக்கு தான் முதல் சுற்று முடிவுகளே தேனி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ப சுற்றுகள் மாறுபடுகிறது. குறிப்பாக சோழவந்தான் தொகுதியில் 18 சுற்றுகளும், போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி ஆகிய உசிலம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் 23 சுற்றுகளும், கம்பம் மற்றும் பெரியகுளம் தொகுதிகளில் 22 சுற்றுகளும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் முதலாவது சுற்று முடிவை இவர்கள் 11 மணிக்கு அளித்திருக்கும் நிலையில் 23 சுற்றுகளும் என்று முடித்து இவர்கள் இந்த முடிவுகளை அறிவிக்கப் போகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இன்றே வெளியாகுமா அல்லது நாளை வரை போகுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.